உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு வடைச்சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு வடைச்சட்டி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகிறப்ப 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா கடுகு எல்லாம் கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் இப்படி நல்லா உருளைக்கிழங்கு தோல் சீவி நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கிற உருளைக்கிழங்க போட்டு ஒரு பரட்டு நல்லா பரட்டி இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கணும். நல்லா ஆயில் இதாகிற வரைக்கும் உருளைக்கிழங்கு நல்லா இதாகிற மட்டும் நல்லா பரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு 5 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் இந்த கலரில் மாறிடும். நம்ம இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா ஆயிலே போதுமான அளவு தோல் சீவிரத்துங்காட்டி உருளைக்கிழங்கு சட்டுன்னு வெந்துக்கும். மசாலா ஆட் பண்ணிடலாமா. 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி நல்லா மசாலா பூரா உருளைக்கிழங்கு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சிரும் உருளைக்கிழங்கு. பார்த்தோம்னா லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மேலே கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் போட்டு ஒரு கிளறி எடுத்தோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.